திருச்செங்கோடு தொகுதி யாருக்கு? முட்டி மோதும் தவிக அருண்ராஜ் வெர்சஸ் கோமாதேக ஈஸ்வரன். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் சிட்டிங் எம்எல்ஏவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிறுவனருமான ஈஸ்வரன் திருச்செங்கோடு தொகுதியை குறிவைத்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்க, அவருக்கு செக் வைக்கும் விதமாக தவிக முக்கிய புள்ளிகளில் ஒருவரான அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட மும்முரம் காட்டுவதுதான் முட்டை மாவட்ட அரசியலில் சூடான பெப்பர் ஆம்லெட். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஐஆர்எஸ் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அருண்ராஜ் விஜய் ஆரம்பித்த தவிகவில் இணைந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். அதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் 13 திருச்செங்கோட்டில் செங்கோட்டையன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அருண்ராஜ் தவிகவின் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் திருச்செங்கோட்டுக்கு வேட்பாளராக அருண்ராஜ் நேரடியாகத்தான் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அவர்தான் வேட்பாளர் என தவிகவினர் உறுதிபட கூறி வருகிறார்கள். மேலும் அவர்கள் அருண்ராஜுக்கு பூர்வீகம் மல்லசமுத்திரம் பக்கத்தில் கோட்டப்பாளையம், பள்ளி கல்வியை கூட சேலத்தில் தான் படித்தார். பிறகுதான் அவரின் குடும்பம் கள்ளக்குறிச்சிக்கு இடம்பெயர்ந்தது. முதலில் டாக்டருக்கு படித்த அருண்ராஜ் பிறகு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ் அதிகாரியானார். பின்னர் விஜயுடன் பழக்கமாகி தவிக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். செங்கோட்டையனும் புசி ஆனந்தும் டிசம்பரில் திருச்செங்கோட்டில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் போட்டார்கள். அப்போதே தவிகவின் முதல் வேட்பாளராக இவரை அறிவிப்பதாக இருந்தது. அப்போது செங்கோட்டையன் தான் திடீர்னு உங்களை மட்டும் வேட்பாளரா அறிவிச்சா எதிர்கட்சிகள் பெரிய ஆளுங்களுக்கு தான் கட்சியில சீட் கிடைக்கும்னு விமர்சனம் பண்ணுவாங்க. தவிக தொண்டர்களை பிரெயின் வாஷ் செய்யவும் ஆரம்பிப்பாங்க. முதல்ல தொகுதிக்குள்ள விசிட் அடிங்க, உங்கள் பிளஸ் பாயிண்ட்களை பலப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறம் அறிவிச்சுக்கலாம் என தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதன் பிறகுதான் அறிவிப்பை நிறுத்தினார்கள். அதே சமயம் செங்கோட்டையன் அட்வைஸ் படியே ஏரியாவில் களம் இறங்கிவிட்டார் அருண்ராஜ். தன்னோடு படித்த டாக்டர்களை வைத்து மல்லசமுத்திரத்தில் மருத்துவ முகாம் போட்டார். கட்சி கிளைக்கழக கூட்டங்களை மும்முரமாக நடத்தினார். திருச்செங்கோட்டில் அதிருப்தியில் இருந்த அதிமுக பழைய ஒன்றிய சேர்மன் பாலசுப்ரமணியத்தை தவிகவுக்கு கொண்டு வந்தார். நாமக்கலில் பாதாள சாக்கடை குழியில் குழந்தை ஒன்று விழுந்து இறந்து போனது. உடனே அவர்கள் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னதோடு மாவட்ட நிர்வாகத்தை விமர்சனமும் செய்தார். நாட்டு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அருண்ராஜின் சொந்த சாதி வாக்குகளும் அவருக்கு திருச்செங்கோட்டில் பலம் சேர்க்கும். 15,000 நாட்டு கவுண்டர் வாக்குகள் திருச்செங்கோட்டில் இருக்கின்றன. அதிலேயும் குறிப்பாக மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் நாட்டு கவுண்டர் ஓட்டுகள் அதிகம். அதனாலேயே மருத்துவ முகாமை அங்கு நடத்தினார். திருச்செங்கோட்டில் போட்டியிடும் எந்த கட்சியாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு பல உணவுப் பொருட்களை சப்ளை செய்யும் புகழ்பெற்ற ஒரு கம்பெனியின் ஆசி இருந்தாக வேண்டும். அந்த கம்பெனியில் வேலை செய்பவர்களின் ஓட்டுகள் ஒரு பக்கம், கம்பெனி தரும் தேர்தல் அன்பளிப்பு இன்னொரு பக்கம் என சம்பந்தப்பட்ட வேட்பாளரின் பாரத்தை கணிசமாக குறைத்துவிடும். அருண்ராஜின் சமுதாயத்தை சேர்ந்த அந்த கம்பெனி அருண்ராஜுக்கு ஆதரவாக உள்ளது. இதனால் ஃபுல் ஃபார்மில் களமிறங்கி தொகுதியில் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார் அருண்ராஜ். தற்போதைக்கு ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கி வேலை பார்க்கும் அருண்ராஜ் சிஹெச்பி காலனி ஏரியாவில் வீடும் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முடித்தார்கள். அருண்ராஜின் இத்தகைய செயல்பாடுகள் திமுக கூட்டணியில் திருச்செங்கோடு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் கொங்கு தேசிய மக்கள் கட்சி ஈஸ்வரனுக்கு செக் வைக்கும் விதமாக அமைந்திருப்பதாக சொல்கிறார்கள். இது பற்றி அக்கட்சி வட்டாரத்தில் கேட்டபோது, ஏற்கனவே இத்தொகுதியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி தேர்தல் வேலையை ஆரம்பித்து விட்டது. மல்லசமுத்திரம் ஒன்றியத்துக்கு கோமாதேகவை சேர்ந்த எம்பி மாதேஸ்வரன், திருச்செங்கோடு ஒன்றியத்திற்கு கரூரில் பிரபலமான பாடி பில்டிங் கம்பெனி அதிபர் ஒருவர், திருச்செங்கோடு நகரத்திற்கு கும்மி புகழ் பிரமுகர், எலச்சிபாளையத்துக்கு 2 எழுத்து நபர், மல்லசமுத்திரம் பேரூருக்கு 3 எழுத்து நபர் என பசியுள்ள மாநில நிர்வாகிகளை ஈஸ்வரன் பூட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாருமே முதற்கட்டமாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் எம்எல்ஏ நிதியில் ஈஸ்வரன் என்னென்ன நல்லது செய்திருக்கிறார் என்பதை லிஸ்ட் எடுத்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆதரவு முதலியார் ஓட்டுகள் தான் திருச்செங்கோட்டில் அதிகம். அதன் பிறகுதான் வெள்ளாள கவுண்டர், அதன் பிறகுதான் நாட்டு கவுண்டர் பிரச்சனை எல்லாம் எங்களை பாதிக்காது, எங்களின் அனுபவம் பெரிது, அதனால் அருண்ராஜை எல்லாம் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றார்கள். இதற்கிடையே இந்த முறை திருச்செங்கோடு தொகுதியை திமுகவுக்கு வாங்கிவிட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். இப்பகுதியில் ஈஸ்வரன் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் எனும் லோக்கல் திமுகவினரின் கோபம்தான் இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் போன தடவை ஈஸ்வரன் ஜெயிச்சது குறைவான ஓட்டு
ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான். அதற்கு நாட்டு கவுண்டர்கள் ஓட்டும் ஒரு காரணம். இப்போ அருண்ராஜ் அதை பிரித்தால் ஈஸ்வரனுக்கு டஃப் ஆகிவிடும் என்றார்கள். இது பற்றி ஈஸ்வரனிடமே கேட்டோம். அருண்ராஜ் மட்டும்தான் நாட்டு கவுண்டரா? தாவேகாவில் யாராவது ஒருத்தர் போட்டியிடத்தானே போறாங்க. மத்தவங்களை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. தொகுதியில் நான் நல்லது செய்திருக்கேன் என்றார் சுருக்கமாக. அருண்ராஜின் கருத்து கேட்க முயன்றோம். போனை எடுத்த உதவியாளர் சாரை கேட்டு சொல்றேன் என்று சொன்னாரே தவிர கடைசி வரை கேட்டு சொல்லவில்லை. ஜனநாயகன் ரிலீஸ் டென்ஷன் போல. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.